ஹாய் வெல்கம் டு குக் வித் ஐஷுமா. இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் ரொம்பவே சூப்பராக தக்காளி சாதம் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 3 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன், 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கடுகு, கருகாப்பில் மல்லித்தலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, சமையலுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு சோம்பை போட்டுக்கோங்க. கூடவே கடுகை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வணங்கி வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா வணங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா வணங்கி வந்துடுச்சு. இது கூட காரத்துக்கு தேவையான 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. இது கூட நான் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சு கழுகி வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறீங்களோ அந்த மாதிரி சாதத்துக்கு எல்லா பக்கமும் அந்த தக்காளியோட ஃப்ளேவர் போய் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சாதத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. குக்கரில் ரொம்பவே டேஸ்ட்டாக தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. இதை சூடாக சர்வ் பண்ணி கூடவே தயிர் பச்சடி இல்லைன்னா ஊறுகாய் அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூடவே பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.